Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேல ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 வாழைக்காய் எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை எடுத்து நம்ம கடாயில் போட்டுடலாம். வாழைக்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் வாழைக்காவை நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தது போல் நம்ம மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் காயோடு சேர்த்து. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தொக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி நிறையா ஆட் பண்ண வேணாம். காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். வாழைக்காய் வந்து நல்லா வேகணும், அதனால் நான் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேக வேக தண்ணியும் நல்லா அப்படி வற்றி தொக்கு மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்போ காய் நல்லா வேகட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிக்க போகுது. பாருங்கள், தண்ணி எவ்வளோ வச்சுருந்தோம். நம்ம காய் நல்லா வேக வேக தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. வாழைக்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிட்டோம். எப்போவுமே நிறைய பேர் வந்து வாழைக்காய் வந்து வெறும் பொரியல் மட்டும்தான் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. இது போல் வாழைக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், வாழைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.